ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரில் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் A லைன் ஃப்ராக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் மட்டும் தான் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃப்ரில்ஸ் வந்து எப்படி இந்த ஸ்லீவில் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட யோக் பார்ட், அதாவது நம்மளோட யோக் பார்ட் எங்கே முடியுதோ அந்த ஃபர்ஸ்ட், அதாவது ஃப்ரண்ட் யோக் பார்ட்லேருந்து பேக் யோக் பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 inches வித் ஒரு 4 or 4.5 inches வித்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக். அண்ட் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லென்த் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லென்த்தில் 3 times நீங்கள் எடுத்துக்கணும். 3 times ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கேதர் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம கேதர் பண்ணும்போது கரெக்டான அந்த ஆக்சுவல் லென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கம்மியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பத்தாமல் போயிடும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது. ஸோ தட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரண்ட் யோக் பார்ட்லேருந்து பேக் யோக் பார்ட் வரைக்கும் இன்ச் டேப் வச்சு எவ்வளோ லென்த் வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. வர லென்த்துலேருந்து சேம் அதே மாதிரி 3 times ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தோட அளவு வந்து அந்த ஃபேப்ரிக்கோட வித் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4.5 inches வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து 4.5 inches தான் அந்த வித்து எடுக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரில்லோட வித்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் ஒரு இன்க்ரீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த ஃபேப்ரிக்ஸ், அதாவது இந்த 3 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம கேதர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஜாயின் பண்ணி கேதர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இப்போ வந்து அதை கேதர் பண்ணி ஃப்ரில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணலாம், அதாவது நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணுறது நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்மளோட நெக்லேருந்து ஒரு 1.25 ஒரு 1.5 inch வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்லேருந்து கீழே வரைக்கும், அதாவது நம்மளோட யோக் பார்ட் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க, கிராஸாக போடாமல். மேலே நம்ம பண்ணியிருக்க அந்த மார்க்கிங்லேருந்து கீழே அந்த யோக் பார்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைடு வந்து அதே மாதிரியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஸ்லீவும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரில்லை வந்து அது மேலே வச்சு கரெக்டாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கேன், அதனால தான் ரொம்ப லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அதான் உங்களுக்கு அது விசிபிளாக தெரியல. இப்போ நம்ம சேம் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அட்டாச் பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வராது. தட்ஸ் வை நான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு லைட் கலர் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு பீச் கலர் ஃபேப்ரிக், ஸோ ரொம்ப லைட் கலராக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்ஸ் வந்து விசிபிளாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக வந்து வாட்டர் வச்சு வைப் பண்ணிட்டிங்கன்னா அந்த மார்க்கிங்ஸ்லாம் உங்களுக்கு போயிடும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். நான் இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் ஸ்லீவ். இது வந்து நம்ம அம்ப்ரெல்லா ஸ்லீவ்னு சொல்லலாம், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னு சொல்லலாம், ஃப்ளாட்டர் ஸ்லீவ்னு சொல்லலாம், ஃபுல் சர்க்கிள் ஸ்லீவ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது அதாவது நான் கட் பண்ணி எனக்கு மிச்சம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் அதை வந்து நான் இப்போ 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஃபோல்டு பக்கம் என்னோட சைடும் இருக்குது, 2 ஃபோல்டு பக்கம் வந்து கேமராவை பார்த்த மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து 4 மடிப்பில் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நான் இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். ஸோ தட் நான் இது வந்து இப்போ ஒரு 8 மடிப்பில் உங்களுக்கு ஆகிடுச்சு இல்லையா. இது வந்து நமக்கு 2 ஸ்லீவ் இப்போ நமக்கு தேவை. ஸோ அதனால வந்து நான் 8ஆக இதை மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம 8ஆக மடித்து போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து அதாவது நம்மளோட அந்த ஃபுல் சர்க்கிள், அந்த சர்க்கிள் ஸ்லீவ் வந்து எவ்வளோ லென்த்து நமக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 9.5 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த ஸ்லீவோட லென்த் இருக்கணும். அந்த ஃபேப்ரிக் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மேலே நான் தூக்கிட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஒரு சர்க்கிள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சைடில் வந்து இவ்வளோ ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபேப்ரிக்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அந்த சர்க்கிளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்து வைக்க போகிற இந்த ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரன்ச்சீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லையா? ஏன்னா 8 ஃபோல்டில் இருக்கிறதுனால. ஸோ தட் நீங்கள் தாராளமாக ஒரு XXL சைஸ் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஒரே டைமில் வந்துட்டு ரெண்டு ஸ்லீவுமே ஒன்றா கட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 8ஆக ஃபோல்ட் பண்ணதுனால. நீங்கள் வந்து இதை தனித்தனியாக சிங்கிளாக கூட ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். பட் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக நான் அதை 8ஆக ஃபோல்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். பட் பண்ணும்போது இந்த மாதிரி ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் பின் பண்ணலை. பட் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். பர்ஃபெக்டான உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரில்லை வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளோட ஃப்ரில்லை வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச்சஸ் போட்டோம்னா நம்மளோட ஃப்ரில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த டாப் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம போட்டதுக்கப்புறமா சைட் ஜாயின் பண்ணிவிடுங்க. சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து அம்ப்ரெல்லா ஸ்லீவ். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ நீங்கள் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இந்த ஹார்மோலில் இருந்து உங்களோட ஷோல்டர் வரைக்கும் ஒரு சைடு மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சஸ் வருது. ஒரு பக்கத்துக்கு எனக்கு 9.5 இன்ச்சஸ் வருது. அப்போ அது 2 பக்கத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சஸ் 9.5 இன்ச்சஸ் 9.5 இன்ச்சஸ் வந்து 19 இன்ச்சஸ் வரும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சர்க்கிள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த கீழே இருந்து ஒரு 3லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை கரெக்டாக வந்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்து நம்ம இன்னொரு ஃபோல்டு வந்து அதை பண்ணுறோம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே பண்ணும்போது பின் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி நீங்கள் பின் பண்ணலன்னா ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவோட ஆர்மோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்லீவோட அந்த ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். 9.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. அதோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச்சஸ். இப்போ அந்த 19 இன்ச்சஸை வந்து நான் 6ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 3.1 இன்ச் வருது. ஓகே, இப்போது உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்னவோ அதே மாதிரி நீங்கள் அதோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து அது 6ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் வர ஆன்சரை இதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணுற மாதிரி அதை சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மார்க்கிங்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்கான அளவு. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்க மார்க்கிங்கில் கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம செகண்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? 1/2 இன்ச்சஸ் தூக்கிட்டு அந்த மார்க்கிங்கில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஸ்லீவை வந்து 2வது ஸ்லீவையும் இதே மாதிரியே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அது அப்படியே அது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட 2 ஸ்லீவுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஐயன் லோ இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து அப்படியே பிடிச்சி ஒரு நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்மளோட ஹார்மோல் கிட்டேயும் பெருசாக இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்மளோட ஷோல்டர் கிட்டேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நாச்சஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த லோவாக இருக்கக்கூடிய பார்ட்டில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம அட்டாச் பண்ணும்போது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்க உங்களோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹார்மோல்லேருந்து கரெக்டாக வந்து அதை ஜாயின் பண்ணுங்கள். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பார்ட் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட ஹார்மோல் பக்கம் வந்து வரணும். ஓகே, நான் எப்படி இப்போ பண்ணுறனோ சேம் அதே மாதிரியே பண்ணுங்கள்.
கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கிளை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம மாற்றி அட்டாச் பண்ணிட்டோன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த மார்க் வந்து ஃபஸ்ட்டே பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த பார்ட் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் உங்களோட அந்த ஹார்மோலில் வச்சு அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் நடக்காது. அட் தி சேம் டைம் நீட்டாகவும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பயாஸில் இருக்குது. அதாவது நம்ம ஃபுல் சர்க்கிளில் கட் பண்ணியிருக்கிறதுனால பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்து பயாஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எண்டில் வரும்போது உங்களுக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கை விட ஸ்லீவ் வந்து பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் இல்லையா, ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கூட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா இருக்காது. பிகாஸ் இது ஃபுல் சர்க்கிள் அப்படின்னும் போது அந்த ஸ்லீவில் போய் அது கரெக்டாக வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கூட ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாது. பொறுமையாக நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா அது ஆர்மோல்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை தெரியாமல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு ஃபேப்ரிக் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக துணி இருந்துச்சுன்னா ஆர்மோல் கிட்ட ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுத்து நீங்கள் அதை ஹைட் பண்ணிடலாம். பட் நீங்கள் அது ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆகும்போது அது ஷோல்டரில் தான் வந்து எண்ட் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே ப்ளீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அந்த ஸ்லீவோட ஒரிஜினல் லுக்கே வந்து போயிடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஆர்மோல்லேருந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்லீவை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாட்டம் வந்துட்டு நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பீக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை ஃப்ரில் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் நான் இப்போ கிளம்புறேன். வேற ஒரு டிசைனிங் வீடியோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பை.